வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மேசியா நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம வாசித்த வசனத்துல நியாயப்பிரமாணத்தை குறித்ததான ஒரு செய்தி இருக்கும். நியாயப்பிரமாணத்தை குறித்ததான ஒரு செய்தி இருக்கும். அது அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லுதுன்னா, அது சாபம் என்று சொல்லும். நியாயப்பிரமாணத்தை சாபம் அப்படின்னு சொல்லும். இப்ப கேள்வி என்ன வந்துருது அப்படின்னா, பவுல் நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்கிறார்? முதல்ல நியாயப்பிரமாணம்னா என்னது? நீங்க இப்படிதான் நடக்கணும்னு பைபிள் சில விஷயங்களை சொல்லுது இல்லையா? மோசையினுடைய காலகட்டங்களில் 10 கட்டளைகள் கொடுக்கப்படுச்சு. 10 கட்டளை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணமானது சாபமாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மெசியா நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. இப்ப நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதா இருக்கு? சாபமா இருக்கு. நியாயப்பிரமாணம் எப்படி சாபம் ஆகும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நியாயப்பிரமாணம் எப்படி சாபம் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த பைபிள்ல நிறைய விஷயம் எழுதி இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாபமா இருக்கு அப்படிங்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஒருவன் சாபம் என்று சொல்றார் அப்படின்னா அதுல வேதத்தில் என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம ஆராய வேண்டிய தேவை இருக்கு. இது யாருக்கு எழுதுறாரு? கலாத்தியருக்கு அவர் எழுதுறாரு. எழுதும்போது இது நியாயப்பிரமாணம் எல்லாம் எப்படி இருக்கு? சாபமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க கலாத்தியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிற போதுதான் இதுக்கான அறிவு நமக்கு கிடைக்கும். நீங்க 6ல இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. 1வது அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும். உங்களை மேசியாவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி மேசியாவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கித்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை குறித்து பேசுறார். இது இப்ப உள்ள சிக்கல்ல அப்பவே உள்ள சிக்கலா இருந்திருக்கு. யாருடைய காலத்துல? பவுலுடைய காலத்திலேயே வெவ்வேறு சுவிசேஷங்கள் இருந்திருக்கு. இன்றைய காலகட்டங்களையும் வெவ்வேறு சுவிசேஷங்கள் இருக்கு. கடவுள் 3 பேரா இருக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். கடவுள் சிலை வடிவிலையும் வழிபடலாம் இல்லையா? சபைக்குள்ளாடி அரசியல் பண்ணலாம் இருக்கு இல்லையா? எல்லாம் பைபிளுக்கு எதிரானது தான். சபைக்குள்ள அரசியல் பண்ணலாம்னா எப்படி நினைக்கிறீங்க? பாஸ்ட் டிசைட் பண்ண முடியாது. அங்க யார் இருப்பா? தலைவர், செயலாளர், பொருளாளர். அதுக்கு ஒரு எலெக்ஷனு, அதுக்கு 4 பரிசுகள் இல்லையா? பாஸ்ட் தனியா சாவு வீட்டுக்கு கூட போக முடியாது. கூட யாரு தான் போனோம்? பொறுப்பாளர் போனா தான் போக முடியும். இல்லைன்னா என்ன கேட்காம எப்படி போனேன்னு ஆயிரும், சிக்கலா போயிடும். அப்ப இங்க என்னன்னா, இங்க ஒரு கட்டமைப்புகள் ஒவ்வொரு சுவிசேஷமா பரவி கிடக்கிற மாதிரி பவுலுடைய காலகட்டத்திலும் வெவ்வேறு சுவிசேஷங்கள் இருந்துச்சு. இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். அது மெஸ்ஸியாவை குறித்ததானது. மெஸ்ஸியாவே சுவிசேஷம். மெஸ்ஸியாங்க கூடியது மட்டும்தான் என்னது? சுவிசேஷம். இதை தாண்டி நீங்கள் எதையாவது ஒன்ன சொன்னீங்க அப்படின்னா, மெஸ்ஸியாவை தவிர்த்துக்கிட்டு நீங்க ஒன்ன சொன்னீங்க அப்படின்னா அது என்ன ஆயிருது? சாபத்திற்குரியதாக மாறிடுது அப்படிங்கிறார். அப்ப அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த நேரங்கள்ல வெவ்வேறான சுவிசேஷங்கள் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாங்கள் மோசையை பின்பற்றுகிறோம். யாஷுவா இந்த உலகத்தில் வாழ்ந்த போது என்ன பண்ணாங்க? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இதுதான் நடக்கணும் அப்படி சொன்னாங்களா இல்லையா? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ தப்பு பண்ற அப்படின்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க? மெஸ்ஸியாவிட்ட போய் சொன்னாங்க. அப்ப இந்த இடங்கள்ல வெவ்வேறான சுவிசேஷங்கள் இருக்கிற போது பவுல் அதை தெளிவுபடுத்தி சொல்றாரு. தலையானது ஒரே சுவிசேஷம் தான். அது என்னது? மெஸ்ஸியா எனக்கூடிய சுவிசேஷம் தான். இந்த மெஸ்ஸியாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாராயிருவீங்க? சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீங்க. அதனாலதான் யூதர்கள் எதன்படி வாழ்றாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றாங்க இல்லையா? இஸ்ரேல்ல எல்லாருமே 10 கற்பனையின்படி வாழ்வாங்க. ஆனா அவங்க எதை ஏற்றுக்கொள்ளல? மெஸ்ஸியான் ஒருத்தர் பிறந்தாருங்கிறது, அவர் தேவனுங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால இன்னைக்கு என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்ல. அதனாலதான் புறஜாதியினிடத்தில் ரட்சிப்பு வந்தது. அதனாலதான் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறோம். இல்லைன்னா இஸ்ரேல் ஜனமே என்ன பண்ணிருப்பாங்க?
ஆராதிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப மெஸ்ஸியா இல்லைன்னா அங்க என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. மெஸ்ஸியா இல்லைன்னா அங்க என்ன இல்ல? சுவிசேஷம் இல்ல. வாசிக்கலாம் கலாத்தியருடைய புஸ்தகம் 3:10. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தகாத அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் கிரியையாகிய நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்படித்தானே இருக்கு அந்த வசனம். நியாயப்பிரமாணத்திற்கு கிரியைகள் ஆகிய, அதாவது நியாயப்பிரமாணத்தை யார் யார் செய்யறியோ நீ என்ன பண்ணிருக்க? சாபத்துக்கு உட்பட்டு இருக்க. எனக்கு இப்ப பவுல சுத்தமா எனக்கு புரிய மாட்டேன். இந்த பைபிள தான் பிரசங்கிக்கிறாரா? என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை யார் யார் பின்பற்றுகிறோ நீங்க எல்லாம் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு விஷயம் கடந்து போராடுது. என்னது? மெஸ்ஸியா ஒரு பக்கம், மோசே ஒரு பக்கம். கிருபை ஒரு பக்கம், நியாய தீர்ப்பு ஒரு பக்கம். ரெண்டும் கடந்து மாறி மாறியா சண்டை போடுறதுனால தான் இதுவரைக்கும் நியாய தீர்ப்பின் ஊழியம் ஒன்று இருந்துச்சு. யாசுவா வந்தோன்னா அது கிருபையின் ஊழியம் ஆயிடுச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளாடி சண்டை நடக்குது. பவுல் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. கிருபை தாண்டா பெருசு, மெஸ்ஸியா தான் பெருசு, மோசே பெருசு இல்லை அப்படின்னு. இப்படி ஒரு சண்டை நடக்குது. அதனாலதான் இங்க கலாத்தியரை வாசிக்கிற போது என்ன இவன் எழுதியிருக்கானே புரியாது. என்னென்னமோ எழுதியிருப்பாரு. யாசுவா அதை விட ரொம்ப மோசக்காரர். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆளாளுக்கு ஒன்று பேசுறீங்களே. இப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிடுறா? வேசித்தனத்தில் கையும் களவுமாக பிடிபட்டுறாப்புல இல்லையா? ஒரு பாவம் நடந்தேறிடுது. ரெண்டு விதமான நியாயப்பிரமாணம் இருக்கு. ஒன்னு சீனாய் மலையில யாரு கொடுத்தா? மோசையின் வழியாக வந்த நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு கல்வாரியில் ஒருத்தர் அடிக்கப்பட்டார் இல்லையா, அவருடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ பாவம் செஞ்சிடறா, விபச்சாரி ஆயிட்டா, அவளை பிடிச்சு கொண்டு வந்து மெஸ்ஸியாவுடைய முன்னதாக நிறுத்தப்படுறா. நிப்பாட்டியாச்சு. இப்ப இவர் நியாயம் செய்யணும் இல்லையா? மக்கள் என்ன சொல்றாங்க? யோவானுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவன் கேட்கிறான், மோசே என்ன சொல்லியிருக்காரு? கல்லெறியணும்னு சொல்லியிருக்காரு. நீர் என்ன சொல்லுகிறீர்? இவனுக்கு தேவை மோசே தானா, அங்க போய் என்ன பண்ணிருக்கணும்? கல்ல எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். இவனுக்கு தேவை இவர் என்ன சொல்றாரு, இவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னு அவர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, பாவம் செஞ்சுட்டாரு, மோசே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாவம் செஞ்சா கல்லெறியணும், நீர் என்ன சொல்லுகிறீர்? நம்மால் இப்போ ஒரு நியாய பிரமாணத்தை புதுசா எழுதுறாரு. அந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? அவர் அப்படியே குனிந்து தரையில் என்ன பண்ணாரு? விரலினால் எழுதினார். தரையில் என்ன பண்றாரு? விரலினால் எழுதினார். அப்ப இவர் ஒரு நியாய பிரமாணத்தை உண்டாக்குனார். என்னன்னு உண்டாக்குனாரு? வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலில் கல்லெறியட்டும். முடிஞ்சு போச்சு. அவர் சிம்பிளா ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? இவ மேல கல்லெறியணும். நான் என்ன சொல்றேன்? யார் இங்க பாவம் இல்லையோ அவங்க என்ன பண்ணுங்க, முதல் கல்லை எறியுங்க அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, நியாயப்பிரமாணம் என்பது கல்லெறியப்படணும் தான். இப்ப தேவன் ஒரு புதிய நியாயப்பிரமாணத்தை எழுதினார். என்னன்னு எழுதினாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறியட்டும். இப்ப நிமிர்ந்து பார்க்கிறாரு, ஒருத்தனும் இல்ல. எல்லாம் எங்க போயிட்டான்? பாவம் இல்லாதவன் தான் எறிய சொன்னாரு. அப்ப இவன் எல்லாம் கிளப்பி விட்டு அவர் ஒண்ணு சொல்றாரு, யாரும் தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிடேன். வாசிங்க அந்த வசனம், 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். யாசுவா அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் அது கொடுக்கப்படலை. அப்படித்தானே? தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கணும். கல்லெறியப்பட்டு அவங்க கொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னா, அந்த பாவத்திற்கான விடயமாக ஒரு நீக்கு போக்கை உருவாக்கினார். என்ன நீக்கு போக்கு? அவங்களுக்கு தண்டனை நான் கொடுக்கணும், ஆனா யாரு பாவம் இல்லையோ அவங்க எல்லாம் கல்லறிங்க அப்படின்னு. இப்ப மெஸ்ஸியா ஏன் கல்லறியல?
கரெக்டு தானே? மெஸ்ஸியா ஏன் கல்லறியல? யார் பாவம் இல்லையோ அவங்க எரியக்கூடிய தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப மெஸ்ஸியா அங்க இருக்காருல்ல, இவங்க எல்லாரும் பாவிகள் போயிட்டாங்க, அவர் ஏன் கல்லறியல? அப்ப இந்த இடத்துல தான் ஊழியத்தின் வேறுபாடை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல மோசே இருந்தா எடுத்து எரிஞ்சிருப்பான். மோசே இருந்தா என்ன பண்ணிருப்பான்? எடுத்து எரிஞ்சிருப்பான். நம்மளால எரிஞ்ச ஆளுதான், பலரை கல்லெறிஞ்சு கொன்ன ஆளுதான். யாரு? மோசே. வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க யாசுவா இருந்துட்டு என்ன பண்ணல? கல் எடுத்து எரியல. மாறாக அவர் என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாது. அப்ப அவருக்கு தேவையானது இந்த இடத்தில் மரணம் அல்ல, இந்த இடத்துல மனம் திரும்புதல். மெஸ்ஸியாவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு பாவம் செஞ்சா அதுல மரணம் தேவைப்படல, அவருக்கு மனம் திரும்புதல் தேவைப்பட்டுச்சு. நீங்களும் நானும் இன்னைக்கு மோசையினுடைய காலகட்டத்தின்படி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வழி நடத்தப்பட்டோம்னா உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு 2 நாளைக்கு ஒருக்கா இங்க ஒரு ஆளை காணாது, பாவம் செய்யும் போதெல்லாம் கல் எடுத்து எறிஞ்சு கொண்டிருப்பாங்க இல்லையா? சிக்கலா போயிருக்கும். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? ஒரு நீக்கு போக்கை ஏற்படுத்தும்படி மனம் திரும்புதல் ஒண்ணு கொடுத்தாரு. இந்த மனம் திரும்புதல் என்னை பாடாப்படுத்துது. நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை, மனம் திரும்பிட்டு போயிடலாம் கடைசியா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மோசையின் காலத்தில் பயமா இருந்துச்சு இல்லையா? இப்ப கிருபையின் காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்ன பாவமும் செய்வேன், போயிட்டு தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா போதும், தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சா?